ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுண்டேக் 2. ஸோ லாஸ்ட் எபிசோடில் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சம்பவம் நடந்துச்சு எண்டிங்கில். ஸோ அதுலேருந்து தான் இதுவுமே கண்டினியூ ஆகுது. மார்னிங் 2 பேருமே ஒரே பெட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஹீரோ தூக்கத்தில் இருந்தனால ஹீரோயினை அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோவுமே எந்திரிச்சோன்னே 2 பேருமே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஃபீல் பண்ணாங்க. கரெக்டாக அந்த டைம் ஃபோன் ரிங் அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கரெக்டாக வாசலில் நின்று கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் கூட சும்மா சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருக்காங்க. 2 பேரும் படப்படன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஹீரோயின் மேலே போனோன்னுமே கரெக்டாக ரூம்குள்ளே போகிறாங்க. என்னென்னா நேற்று இவங்க பண்ண விளையாட்டுனால சாப்பிட்ட எல்லா திங்ஸும் அப்படியே இருக்குது. ட்ரிங்க் பண்ண பாட்டில்ஸ் முதல்ல கொண்டு அப்படியே இருக்குது. ஸோ கேட்காங்க, நேற்று அகைன் நீங்கள் இங்கே வந்து வேறு ட்ரிங்க் பண்ணிங்களான்னு. உடனே ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு பக்கத்துலேருந்து ஃபோன் ரிங் அடிக்குது. என்னென்னா ஹீரோட ஃபோனு. ஸோ அது ஹீரோயின் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோட கோட் இருக்குது. அதை தூக்கி அவங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சக்கூடாதுன்னு தூக்கி தூர வீசுகிறாங்க. கரெக்டாக ஹீரோ அப்போ தான் மேலே வர ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோ கண்ணில் பட்டுரும் அந்த கோட்டு. ஸோ அதை ஹீரோ கையில் தூக்கி வச்சுட்டு இவங்க ஃபோன் அட்டன் பண்ணால் ஃபோனில் ஹீரோட ஃப்ரெண்டு தான். ஸோ இப்படி 2 பேரும் இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஃபோனையும் வாலெட்டையும் அவங்க ஹீரோ வச்சுட்டு போயிட்டாங்க. வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இவங்க அந்த பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கையும் கரெக்டாக ஒரு பக்கம் ஹீரோவும் மேலே அந்த படியில் ஸ்டெப்பில் ஏறி வருவாங்க. இவர் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் ஹீரோயின் ஃப்ரெண்டு கரெக்டாக மேட்ருக்கு வந்துடுவாங்க. 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு பெரியரும் உடனே சொல்லுவாங்க, ஆமாம் என்ன பண்ணனே எனக்கு தெரியல, அவன் சிரிக்கிற அந்த ஸ்மைலே போதும், நான் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் எல்லாமே பேருன்னு சொன்னோடனே ஹீரோக்கு அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்து இப்படி பேசுகிறது அது பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு அந்த ஃபோனையும் வாலெட்டும் வாங்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு உடனே தான் போகிற மாதிரி இருக்காங்க. ஹீரோயின் உடனே வேணும் இங்கே கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னோடனே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த டைம் கேட்டு கால் வந்தோடனே இவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு வெளியே வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ அங்கேருந்து கரெக்டாக 2 ஸ்டெப்பில் இருந்து அப்படியே தாவி குதிக்கிற ஃபோர்ஸில் நின்ன உடனே ஹீரோயின் இந்த விளையாடி போ அப்படின்னு சொல்லி கையை காமிச்ச உடனே வெளியே வந்துடுவாங்க. ஹீரோயினுமே ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஹீரோயின் கேட்ட தான் பேசலான்னு தெரிஞ்சோடனே ஒட்டு கேட்பாப்பில் கொஞ்சம் ஜெல்லஸ். 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டது ஹீரோயின் தள்ளி விட்டோடனே சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களும் கேட்டை பேசி முடிச்சிடுவாங்க. அங்கே ஹீரோக்கு போச்சுல கையில் வாலெட்டில் ஃபோன் இல்லை. ஸோ நடந்தே போகிற மாதிரி வழியாயிருது. அடுத்த சீன்லேயே ஹீரோயும் கேவும் ஹீரோட ஆஃபீஸ் தான் போயிருப்பாங்க. அந்த ஸ்டூடியோவில் அவங்க சாங்கை கம்போஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இவங்க 2 பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறப்போ இடையில தான் ஹீரோ வருவாப்பில். ஸோ ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஃபேஸே பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஏதோ நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கின மாதிரி இருக்குது, ஃபேஸே நல்லா ப்ரைட்டாக இருக்குது, நேற்று நீயும் ஹீரோயினும் ஒன்றா தான் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னோடனே ஹீரோவுமே ஆமாம் இன்றைக்கி நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப நாள் கழித்து நல்லா தூங்கின மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹீரோ அவங்க 2 பேரும் ப்ளே பண்ணிடுற சாங்கை கேட்டுட்டு இருக்கிறப்போ சடனாக ஹீரோக்கு அந்த டென்னிட்டஸ் அந்த சவுண்டு காதில் கேட்க ஆரம்பிக்குது. அது கேட்டுட்டு இருக்கிறப்போ அந்த சவுண்டும் கேட்குறத நிப்பாட்டிட்டு சடனாக சுற்றி இருக்கிற எந்த சவுண்டுமே ஹீரோ காதில் கேட்கல. ஒரே பிளாங்காக இருக்குது, அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது அந்த டைம் ஹீரோயினோட அந்த பியானோ ப்ளே பண்ணுற சவுண்ட் மட்டும் ஹீரோ காதுக்கு இதமாக கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ கண்ணு மூடி அதே கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஹீரோவும் அங்கேருந்தே பார்த்துட்ருக்காங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ஹீரோவை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்மைலோடையே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே வெளியே வந்துட்டு இருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டு வெளியே வந்துருந்தாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு வா போகலாம் அப்படின்னு சொன்னோடனே இங்கே ஹீரோயினையும் கேவும் ஒன்றா வர்றதை பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுதாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கிறத பற்றி ஏதோ எதிர்ச்சியாக பார்த்த மாதிரி கே எப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் கே அப்போ சொல்கிறாப்புல, நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்களை பார்க்கல, நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நான் ஒரு மேட்ராக வேலை இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு நீ வீட்டிலேருந்து வந்திருந்தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கரெக்டாக போட்டு கொடுக்காப்புல. நான் வீட்டிலேருந்து தான் வந்தேன், ஸ்டேட் வீட்டிலேருந்து தானே புலம்பிட்டு இருக்காரு ஹீரோ. ஸோ அந்த டைம் கரெக்டாக ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பொண்ணை பார்த்துருப்போம். ஹீரோட இன்ட்ரோ கொடுக்கச்சில் ஒரு சேனலில் ஒரு பொண்ணு ஒரிகாமி செஞ்சுட்டு இருப்பா. ஸோ அந்த பொண்ணோட ப்ரோக்ராம் வந்து வியூஸ்லாம் எதுவுமே போயிருக்காது. ஹீரோனே அந்த ப்ரோக்ராமை தூக்கிடுங்கன்னு சொல்லிப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் ப்ரோக்ராம் போல். ஸோ வந்துட்டு அழுதுகிட்டே ஹீரோட்ட அந்த செஞ்ச ஒரிகாமிலாம் கொடுத்துட்டு எனக்கு தெரியும் என்னோடய ப்ரோக்ராம் சரியாக போகல, நான் ஒழுங்காக பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்க, இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் பார்த்துருவா. ஏன்னா நைட் டைம் போல் ஹீரோயின் வந்து அந்த பொண்ணோட இதில் தான் சேட்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த பொண்ணு உங்களோட ப்ரோக்ராம் எனக்கு பிடிக்கும், நைட் டைம் போல் நான் தனியாக இருக்கிறப்போ உங்கள் சேனலை தான் நான் பார்ப்பேன், அதில் தான் சேட் பண்ணுவேன், ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச சேனல் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் இப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு உடனே ஹீரோ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி நீ கொஞ்சம் யோசித்து பாரு, அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, யாருமே ஒரே நைட்டில் ஒபாமாலாம் மாற முடியாது, அதேமாரி சப்ஸ்கிரைபர் ஒரே டேலாம் வராது, கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி நடித்தோடனே ஃப்ரெண்டுக்கும் வேறு வழி இல்லாமல்
சரி வாங்க நம்ம இன்னொரு கான்ட்ராக்ட் போடுவோம், அதை பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹாப்பியாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஹீரோயினுமே ஹாப்பியான மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த டைம் சரி எங்களுக்கு வந்து டின்னர் நாங்கள் வெளியே போய் சாப்பிட்லான்னு இருக்கோம், நாங்கள் 2 பேரும் போக போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது 2 பேருமானே. அதுக்கப்புறம் ஏதோ குழப்பத்திலே 2 பேருக்கும் டாட்டா போட்டு அனுப்பி வைக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் எடுத்துகிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜில் டைப் பண்ணுறாப்புல, சாப்பிட்டுட்டு வந்துட்டியா, வீட்டுக்கு போயிட்டியா, நாளைக்கு ஷூட்டிங் அப்போ நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாங்க. ஆனால் சென்ட் பண்ணல. அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டாக வந்துடுதாப்புல டின்னருக்கு போயிட்டு. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே நைட் டைம் 2 பேரும் இருக்கிறப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கப்போ இன்றைக்கி ஷூட்டிங் முடியுதுக்கு கம்போஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஸ்டூடியோவில் லேட் ஆகிட்டு சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்காதும் ஹீரோயினும் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கிடலாம், டைம் ஆகிட்டு நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொன்னோன்னே இல்லை உன் வாய்ஸை கேட்குற மாதிரி இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் நம்ம 2 பேரும் பேசுவோம்னு சொல்லிவிட்டு பியானோ அவங்களுக்கு சொல்லி தரதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது கேட்டுக்கிட்டே ஹீரோ தூங்கிடுதாங்க. மறுநாள் ஷூட்டிங்னா கேவும் சரி ஹீரோயினுமே சரி ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, பியானோ, கிட்டார்னு சொல்லி அந்த ஸ்பாட்டே அழகாக இருக்கும். அப்போது அவங்க அடிக்கடி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கட்னு சொல்லி ஹீரோயினுக்கு வந்து அந்த கையில் வந்து சர்ஜரி பண்ணது வலிக்க ஆரம்பிச்சிட்டு இது வந்து ஹீரோ நோட் பண்ணிடுவாங்க. அப்படியே சைலண்டாக போய் ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட போய் இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்னு. இல்லை ஹாட்டாலாம் இல்லையாடா அப்படின்னு சொன்னோடனே ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்ப்பாங்க. ஸோ அந்த கையில் உள்ள வலி தெரிகிற மாதிரி கொஞ்சம் கையை அசைச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ பிரேக் விடுறதுக்காண்டி டேரக்டர்கிட்ட சொல்லி பிரேக் விட்டுருவாங்க. அப்போ ஹீரோ கொண்டு போய் ஒரு பாலை கையில் கொடுப்பாங்க ஹீரோயினிட்ட. ஸோ இதை வந்து கையில் வச்சு புஷ் பண்ணி கொஞ்சம் வலி கம்மியாகும்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இதை வந்து நோட் பண்ணிடுவான். கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுவான். ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை இவ்வளோ கேரிங்காக பார்க்குறதுன்னு நினச்சிட்டு அகெயின் ப்ளே பண்ணி முடிச்சிருவாங்க. ப்ளே முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் டைமில் கேவும் ஹீரோயினும் தனியாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோ நோட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க. அடுத்ததாக ஃபைனலாக இன்னொரு ஸ்பாட்டில் வச்சு அவங்க ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஸோ நான் இப்போவுமே கிளம்புறேன்னு சொல்லுவான். ஏன்னா அதுக்குள்ளே கிளம்புறேன், இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ அதை முடிச்சுட்டு நான் உடனே கிளம்புறேன், அடுத்த டைம் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் நான் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபைனலாக போயிருந்தாப்புல. ஸோ அடுத்த சீன்லேயே இப்போ ப்ராஜெக்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாமே முடிஞ்சதுனால ஸோ ஹீரோயின் ஃப்ரெண்டோட பாரில் உட்காந்து எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லோரும் முடிஞ்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் இவங்க 4 பேர் மட்டும் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ போல் தெரியாதனமாக ஹீரோவோட ஃப்ரெண்டு நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் சடனாக என்ன இல்லை அப்படி கிடையாது, எங்கள் ஸ்டோரி ரொம்பவே காம்ப்ளிகேட்டடானது, ஸோ அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதுமே ஹீரோக்குமே சேட் ஆயிரும். பக்கத்தில் ஹீரோயின் ஃப்ரெண்டுன்னு இதுக்கு ஹீரோமே ஓகேன்னு தான் சொல்லுவான். நீ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட ஹீரோ ஃப்ரெண்டை பற்றி ஹீரோயின் ஃப்ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த சீனை கட் பண்ணி ஹீரோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சின்ன பிள்ளை தனமாக உட்காந்துக்கிட்டே திங்க் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வேணும்னு சொல்லாலாம் வேண்டான்னு சொல்லாதாளா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக கம்ப்யூட்டரில் வந்து மெயில் வருது. என்னென்னா இன்றைக்கி ஷூட்டிங் எடுத்ததில் வந்து பிகைண்ட் த சீன் வந்திருக்கு. ஸோ அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக அவங்க 2 பேர் தனியாக பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோ அந்த நோட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு கேமரா கீழே விழுந்திருக்கும் போல். ஸோ அந்த தெரியாதனமாக அவங்க 2 பேர் பேசினது அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ ஹீரோ ஆர்வத்தில் என்ன பேசினாங்கன்னு காதில் போட்டு கேட்குறப்போ போன எபிசோட் வந்து வந்து ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஹீரோயினோட ஆன்சர் கேட்டிருப்பான். ஹீரோயின் அப்போ ஆன்சர் பண்ணிக்க மாட்டாங்க, இப்போ தான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்த ஃபஸ்ட்டு மீட்லேருந்து நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, சரி நான் மன்னிச்சிடுன்னு சொன்னது தான். இங்கே கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு ஒன்னே. ஸோ இங்கே கேவுமே இல்லை பரவாயில்ல எனக்கு ஆன்சர் என்னென்னு ஃபஸ்ட்டே தெரியும், சரி இருந்தாலும் கேட்டேன். ஸோ இன்னொரு கொஸ்டினும் கேட்கவா, நீங்கள் ஹீரோ கூட மறுபடியும் டேட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண வருவாங்க. அப்போ கீழே கிடந்த அந்த கேமராவை யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னு தெரியாது, ஃபுட்டேஜ் அதுக்கு மேலே இல்லை. ஹீரோ இங்கே புலம்பி தள்ளிட்டு இருக்காரு என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு. மறுநாள் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்க எடுத்த பியானோவை வந்து விற்றுட்டாங்க போல். அதை விற்றுறதுலேருந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோக்கு வந்து பியானோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் வராங்க. ஆனால் இப்போ ஹீரோக்கு என்னென்னா அகெயின் சேரணுமா வேண்டாமான்னு ஒரு எண்ணம். ஹீரோக்கு ஓகே தான், ஆனால் ஹீரோயின் இப்படி பேசுகிறது செய்கிறதுலாம் பிடிக்கலை. ஸோ ஹீரோயின் வந்த உடனே கேட்டுதாங்க, நான் உனக்கு யார், நேற்று நீயும் கேவும் பேசிக்கிட்டதை நான் அந்த பிகைண்ட் த சீனில் உள்ள ஃபுட்டேஜை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வேணும்னு பார்க்கல எதிர்ச்சியாக தான் பார்த்தேன். ஸோ நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் நானும் இதை பற்றி உன்ட்ட பேசணும்னு நினச்சேன், என் அம்மா ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டோம். அப்போ நான் இப்போ எப்படி இருக்குது, இப்போவும் அதே பயம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நினச்சேன் நீ இன்னும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிப்பாங்க. ஸோ ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சிரிச்சா எல்லாமே மறந்துடுவேன்னு, இப்படி சிரிக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோவை
கிஸ் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஸ்பெஷல் சீன் என்னென்னா, கேவும் ஹீரோயினும் சேர்ந்து பண்ண அந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த சாங்கோட கமெண்ட்ஸில் போய் பேசியிருக்காப்புல, இந்த பொண்ணு ப்ளே பண்ணுறது நல்லா இருக்குது, இந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு பேசுனதை பார்த்து இன்னும் 2-3 பேர் வந்து அதே ஐடியில் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த பொண்ணோட பேர் என்னது, அவளோட பியானோ நல்லா இருக்குது, அந்த பொண்ணு அழகாக இருக்கான்னு பேசியிருக்காப்புல. இது வந்து ஹீரோ வந்து கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.